தூத்துக்குடியில் சாலையில் நடந்து சென்றவாறே பொதுமக்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்தித்தார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மருது இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். மருதுபாண்டி, தூத்துக்குடியில எந்த பகுதியில் சாலையில் நடந்து சென்றவாறே மக்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்தித்தார்? மக்கள் முதலமைச்சரிடம் ஏதேனும் கோரிக்கைகளை, குறைகளை முன்வைத்தார்களா? வேதவல்லி, தென் மாவட்டங்கள் தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பல்வேறு திட்டப்பணிகளை ஆய்வு செய்வதற்காகவும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காகவும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று விமானம் மூலம் தூத்துக்குடி வந்திருந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் மீனவட்டான் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மினி டைட்டில் பூங்காவை சற்று நேரத்திற்கு முன்பாக திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக கார் மூலம் சென்று கொண்டிருக்கும் போது தூத்துக்குடி மாவட்டம் ராஜபாண்டியாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வழிநடையும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இன்று முதலமைச்சருக்கு காண நின்று காரை ஒட்டிய தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொதுமக்களை சந்தித்து கை குலுக்கினார்கள், வாழ்த்து தெரிவித்தார்கள். மேலும் பொதுமக்கள் பலர் தங்களின் கோரிக்கைகளை மனுவாக கொடுத்தார்கள். அந்த மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கவும் அதிகாரிகளுக்கு மனுவை பெற்று கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு பொதுமக்களை சந்தித்துக் கொண்டே தற்போது முதலமைச்சர் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். மேலும் போகும் வழியிலே பொதுமக்கள், குழந்தைகள், பெரியவர்கள் என அனைத்து தரப்பினரும் முதலமைச்சரோடு புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள். அதற்கும் நீண்டு அவர்களுக்கு புகைப்படம் எடுத்துக்கொண்டே முதலமைச்சர் சென்று கொண்டிருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த கட்சி நிகழ்ச்சி பங்கேற்க இருக்கிறார். அதில் அனைத்து கட்சி நிர்வாகிகள், அமைச்சர்கள் கூட ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இன்று இரவு தூத்துக்குடி இருக்கக்கூடிய தனியார் விடுதலையே தங்குகிறார். மினி டைட்டில் பூங்காவை தொடங்கி வைத்த பிறகு தற்போது சாலையில் நடந்து சென்றவாறே மக்களையும் சந்தித்து வருகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தகவல்களுக்கு நன்றி மருதுபாண்டி.